தேவன் கட்டுவார். ஆனால் அந்த வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கும். ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், ஆஸ் அ பாஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே தெரியும் உங்களுக்கு இருள் இருக்கும், வார்த்தை வராது, ஜெபிக்க வராது. எப்படிங்க ஜெபம் வருதா? 50 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அங்கே போனால் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், வார்த்தையை தேடுறேன், துதிக்கலை. நான் அதை ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி ஐ எம் சர்ச்சிங் ஃபார் த வேர்ட். அந்த அளவுக்கு அந்த வீடு அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. சொல்லுங்க, தேவனே மறுபடியும் மறுபடியும் என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வந்தால் என் வாழ்க்கையே மாறும். அந்த வசனம் போட்டிருக்குது, திரளான ஜனங்கள் முன்னும் பின்னும் நிற்க இடம் போதாது. இயேசு இருந்தால் இடமே போதாது. சொல்லுங்க, இடமே போதாது வைக்க. இந்தியாவில் நாங்கள் எப்படி தெரியுமா, இந்தியாவில் பரண மேலே வைப்போம், அதுவும் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் நிறைய வைப்போம். புரியவே மாட்டேங்குதுல்ல. பிறந்த அன்னைக்கே நாங்கள் சேர்த்து வைப்போம். என்னது? பாத்திரம் எல்லாம் சேர்த்து வைப்போம். ஏன்னா வரவனுக்கு அதெல்லாம் தேவை. எனக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன், 60 வயசு ஆகிடுச்சு அவருக்கு, ரிட்டையர் ஆகிட்டார். உன்னை பார்த்து சொல்கிறார், பாரடி உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த கட்டில் ஆடுதுன்றாரு. இவரே ஆடுறாரு. திருப்தி இல்லாத ஒரு குடும்பங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வு வந்தால் உண்மையான ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதை ஆன்லைனில் மனைவி பார்க்குறாங்க. என் மனைவி வீட்டுக்கு வரும்போது 4 கப்பன் சாஸோடு வந்தாங்க. பிலீவ் இட் ஆர் நாட், நோ கேஷ், நோ கலர், நோ காஸ்ட். நான் தமிழ், அது மலையாளம். நான் தமிழகம், அது கேரளா. எல்லாம் எந்த பறையும், எனக்கு ஒரு பறையும் தெரியாது. நான் சாப்பிட்றது இட்லி, அது கஞ்சி வெள்ளம். எப்படி சக்ஸஸாக ஓடி இருக்குது வண்டி? பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் த சென்டர் ஆஃப் அவர் லைஃப். பிகாஸ் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். தேவன் இணைப்பாரானால் இசைவு தேவையில்லை. எல்லாம் சொல்ல, தேவன் நினைப்பாரானால் ஒன்றும் வேணாம். இப்போ சண்டை நடக்குது புருஷ மனைவிக்கு. ஐயா போகிறார், நான் போகிறேன். அந்த நேரம் போய் ஒரு முட்டு கொடுக்குறேன். நான் போன கொஞ்ச நேரத்தில் அந்த முட்டு கீழே விழுந்துருது. புரியவே மாட்டேன். புரியுதா? நாங்கள் போகிறோம், போய் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் அப்படி இல்லை சிஸ்டர், இப்படி இல்லை பிரதர், அப்படி இல்லை பிரதர்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்தி வந்துடுறோம். அடுத்த வீட்டுக்கு வரத்துக்கு அடுத்த ஃபோன் கால், திரும்பி உடனே வாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நைஸ் ஜாப் பட் நேஸ்டி ஜாப். நல்ல வேலை, ஆனால் கேவலமான வேலை. ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் வாழ்வது உங்களால் தான், நாங்கள் சாவது உங்களால் தான். ஐயா எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சுயா. ஐ ஹேட் 10 பிளாக்ஸ். எனக்கு 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பண்ணும்போது அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐம் பாஸ்டர்னேன். நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்குறாரு. நான் பாஸ்டர்ன்றேன். என் மனைவி என்னை கீழே மேலே பார்க்குறேன்.